السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله المولانا العظيم وقال الصادق المصدوق النبي صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகழ்த்த அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழிச்சுவட்டை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடிய உள்ளத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் அமைதி, சாந்தி என்கின்ற பொருள் பெறுகிறது. முஸ்லிம் என்றால் அமைதியை கொடுக்கக்கூடியவனுக்கு முஸ்லிம் என்கிற பெயர் வருகிறது. தனது நாவினால் கைகளினால் அமைதியை தரக்கூடிய ஒருவனுக்கு தான் முஸ்லிம் என்பதாக, அவன் ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு தகுதி பெறுகிறான் என்கிற அர்த்தத்தை நபிமொழியும் இறைவசனமும் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு அமைதி என்கின்ற அந்த விஷயத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அல்லாஹுவிற்கு ஆகச்சிறந்த அடியானாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக சஹாபிகள் இயம்பிய பொழுது பெருமானார் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள்: இத்ஹாலு சுரூரு அலா கல்பில் முஃமின். ஒரு முஸ்லிமினுடைய, ஒரு மனிதனுடைய கல்வில், உள்ளத்தில் ஒருவனுக்கு சந்தோஷம் என்கின்ற அமைதியை தந்தால் அதுதான் இறைவனுக்கு ஒரு அடியான் நெருக்கமாகவும் பிரியத்துக்குரியவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு செயலாக அது ஆகுகிறது என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மன அமைதி என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. சமீபத்திய ஆய்வறிக்கையின்படி 40 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய நிரம்ப இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற இதய நோய்கள் அத்தனையும் அது நிம்மதி சார்ந்த விஷயங்களில் அவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை. அவர்கள் கை நிரம்ப சம்பாதிக்கிறார்கள், லட்சங்களில் சம்பாதிக்கிறார்கள், கோடிகளில் சொத்து வைத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்னடைவு கிடையாது, சாப்பிடுகிற உணவில் சத்து குறைபாடுகள் கிடையாது, மிக துல்லியமாக எதை சாப்பிட வேண்டும் என்பதை பிரின்சிபலோடு கோடு கிழித்து வாழக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏன் மார் அடைப்பு ஏற்படுகிறது என்கின்ற அந்த அறிக்கையின் பிரகாரம் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன், மன அழுத்தம், அவர்களுக்கு மன அமைதி இல்லை என்பதால் அவர்களுக்கு அது போன்ற இதய நோய்கள் ஏற்படுகிறது என்பதாக மருத்துவ உலகம் சொல்லுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய மிக அற்புதமான பண்பு மன அமைதி என்கிற பண்பு. ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞரிடத்தில், ஞானியிடத்தில் செல்வம் நிறைந்த ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லை, மனமுடிப்புகளோடு பணம் காசுகளோடு அந்த இறை ஞானியை சந்திப்பதற்காக செல்லுகிறார். செல்லுகிற பொழுது அந்த இறை ஞானி என்பவர் உண்மையாகவே அவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் தானா என்கிற சந்தேகத்தில் அவர் செல்லுகிறார். ஊர் மக்கள் சொன்னதின் அடிப்படையில் பணக்காசுகளை எடுத்துக்கொண்டு மன அமைதிக்காக ஒரு செல்வந்தர் செல்லுகிறார். சென்று அந்த இறைநாணிக்கு முன்னால் சொல்லுகிறார், எனக்கு நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும், மனதில் அமைதி இல்லை, பொருளாதாரம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அந்த செல்வந்தரை மேலும் கீழுமாக அந்த இறைநாணி பார்த்துவிட்டு, இந்த மார்க்கத்தினுடைய ஞானி பார்த்துவிட்டு அந்த பணம் காசுகளை பிடுங்கிக் கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார். ஊரினுடைய எல்லை வரைக்கும் ஓடுகிறார்.
தன் பணம் பறிபோகி விட்டதே என்கிற பதட்டத்தோடு இந்த செல்வந்தர் பின்னால் துரத்தி போகிறார். ஊரினுடைய எல்லையில் போய் நின்றதற்கு பின்னால் அந்த இறைஞானி அப்படியே ஒரு மரத்தின் அடியில் அப்படியே இருக்கிறார். கடைசியாக இந்த செல்வந்தர் தனது பொருளை பிடித்து விட்டோம் என்கிற நிம்மதியோடு அவரிடத்தில் அந்த பணத்தை திரும்பி பெறுகிற பொழுது, நீ கேட்ட கேள்விக்கு பதில் இங்கு இருக்கிறது என்பதாக அந்த இறைஞானி சொல்லுகிறார். உன்னுடைய பொருள் என்கின்ற எண்ணம் உன்னோடு இருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது. நீ வைத்திருக்கிற பொருள் அது உன்னுடையது என்கிற எண்ணம் உன்னோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் நீ கேட்ட அந்த மன அமைதியும் மன நிம்மதியும் உனக்கு இருக்காது என்பதாக சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீ வைத்திருக்கிற பொருளாதாரம், நீ வைத்திருக்கிற அத்தனை செல்வமும் இது உன்னுடையது அல்ல என்கிற ஒரு மன எப்பொழுது தைரியம் வருகிறதோ, மனதில் எப்பொழுது ஒரு உரம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்பதாக அந்த அறிஞர் சொன்னார். அதைத்தான் திருமறையில் இறைவன் சொல்லுகிற பொழுது, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உங்களுக்கு மன அமைதி வேண்டும் என்றால் அல்லாஹுதான் எல்லாம் என்பதை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள், இதுதான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் என்கிறார் இறைவன். சங்கையான பெருமக்களே, பொதுவாக உலக அளவில் ஒருவனுக்கு மன நிம்மதி, ஒரு சமூகத்திற்கு மன நிம்மதி குறைவதற்கு மிக முக்கிய காரணம் போர்கள் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நரம்ப நாடுகளில் ஏற்படுகின்ற போர்கள், முந்தைய காலங்களில் எல்லாம் போர்கள் நடத்தப்பட்டால் கொள்கைகளுக்காக போர்கள் நடத்தப்பட்டது, அல்லது மதம் என்கின்ற அடிப்படையில் அல்லது சமயம் என்கிற அடிப்படையில் போர்கள் நடத்தப்பட்டது. இப்பொழுது நடத்தப்படுகின்ற போர்களும் வன்முறைகளும் கலவரங்களும் அந்த நாட்டினுடைய இருப்பை காண்பித்துக் கொள்வதற்காகவும், தான் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காகவும் அல்லது இட ஆக்கிரமிப்பை செய்வதற்காகவும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நிலைக்கும் கூட காசாவில் ஏற்படுகின்ற அந்த போரினுடைய தொடர்ச்சி வறுமையாக இருக்கிறது. மிகப்பெரிய பசியினுடைய கொடூரம் அங்கு நிலவுகிறது. சமீபத்திய ஒரு வலைதளத்தில் ஒரு காணொளி காண முடிந்தது. மிக நீண்ட நாள்களாக பசியாக இருந்த குடும்பத்திற்கு நிவாரண பொருள்களிலிருந்து ஒரு மூட்டை மைதா கோதுமை கிடைக்கிறது, ஆட்டா கோதுமை கிடைக்கிறது. அந்த கோதுமையை பெற்ற இளைஞன் தன் குடும்பத்திற்கு முன் வந்து அந்த மூட்டையை வைக்கிற பொழுது அந்த குடும்பம் முழுவதும் ஆர்ப்பரித்த ஆனந்தத்தோடு சொல்லுகிற குரல்களை கேட்கிற பொழுது எத்தனை நாட்கள் அவர்கள் பசிகளோடு அவர்கள் இரவுகளை கழித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மூட்டை கோதுமைக்கு அவர்கள் செலுத்துகின்ற அந்த வார்த்தைகளும் அவர்களுடைய ஆனந்தமான அந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது அவர்களுக்கு வறுமை எவ்வளவு தூரம் பீடித்திருக்கிறது, அவர்கள் எவ்வளவு பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த ஒரு சின்ன காணொளி நமக்கு உணர்த்துகிறது. இப்படித்தான் அந்த ஒட்டுமொத்த காசாவினுடைய மக்களும் பாதிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இறைவனுடைய சான்று பொறுமையாளர்களுக்கு என்று ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அது சாதாரணமாக அவர்களுக்கு கிடைக்காது. இறைவன் சொல்லுகின்றான், பல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப், அவர்களுக்கு அல்லாஹ் பயத்தை கொடுப்பான். எந்த நேரத்திலும் அவர்கள் மரணம் வந்து பீடித்துக் கொள்ளும் என்கிற பயம் அவர்களோடு ஒட்டி இருக்கும் என்பதாக அந்த பொறுமையாளர்களுக்கு என்று சொர்க்கம் உள்ள அந்த நபர்களுக்கு சொல்லுகின்ற சான்று அது. இரண்டாவது இறைவன் சொல்லுகின்றான், அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பசியை அல்லாஹ் ஏற்படுத்துவான், வறுமையை கொடுப்பான், பசியை கொடுப்பான். இது இரண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அக்காட்சி. மூன்றாவது நகசுமினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், அவர்களுடைய உயிர்கள் நித்தமும் நிமிடமும் அது இந்த உலகத்தை விட்டு நின்று கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும் என்கின்ற இந்த மூன்று சான்றுகளையும் முழுமையாக பெறக்கூடிய பொறுமையாளர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சொர்க்கத்திற்கு சுவர்மதிக்கு ஆளாக்கக்கூடிய மிகப்பெரிய சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காசாவினுடைய மக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இது போன்ற ஒரு போர்களுடைய காலங்களை வைத்திருக்கிறார். இது உலக அளவில் ஏற்படுகின்ற மனக்குடைச்சல், மனதிற்கு ஏற்படுகின்ற உளைச்சலாக இருக்கிறது. இரண்டாவது, உள்நாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய சாசனங்கள் அல்லது சில வன்முறைகள், எதிராக உரைக்கப்படக்கூடிய நீதி தீர்ப்புகள், இதுவெல்லாம் ஒரு நாட்டிற்குள் ஏற்படுகின்ற மன அமைதியை குலைக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், வக்ஃப் வாரியத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட திருத்த சட்டங்கள் என்கின்ற சில மாதங்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் அத்தனை பேரும் குரல் கொடுத்தோம், போராட்டங்களை நடத்தினோம். இப்பொழுது நமக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னவென்றால், சிலவற்றை நாங்கள் நீக்கிவிட்டோம், சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாம் எதையெல்லாம் பெரிய காரணங்களாக முன்வைத்தோமோ அதையெல்லாம் இன்றைக்கு சாசனமாக மாறியிருக்கிறது. நாம் சொல்ல வருகின்ற அந்த தீர்ப்பில் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தீர்ப்புகளில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கேட்ட அந்த தீர்ப்புகளில் வக்ஃப் வாரியத்தில் மாற்று மதத்தவர்கள் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த விஷயத்தை முன்வைத்தோம். ஆனால் அது நீதிமன்றம் ஆகமாக்கி இருக்கிறது.
அல்லது 5 வருடம் ஒருவர் முஸ்லீம் என்கின்ற அந்த ஒரு நிரூபணமாக்கப்பட்டால் அவருக்கு வக்ஃப் வாரியத்தில் சொந்தம் இருக்கிறது, அவர் வக்ஃப் வாரியத்தினுடைய நிலத்திற்கு சொந்தம், அவருடைய சொந்தமாக கொடுப்பதற்கு அவர் தகுதி பெற்றிருக்கிறார் என்கின்ற அந்த தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பு 5 வருட காலம் முஸ்லீமாக இருப்பதை இஸ்லாமிய ஷரியத் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் இவர்கள் அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிகவும் மனதிற்கு வேதனை தருகிறது. எதையெல்லாம் போராட்ட களங்களாக அவர்கள் ஒரு யுத்தத்தை அவர்கள் ஒரு விதமான யுக்திகளை கையாளுகிறார்கள். நீண்ட போராட்டங்களை மனிதர்கள் மக்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் செய்யும். ஆர்ப்பாட்டங்கள், கூச்சங்கள், போர்களங்கள் என்பதாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்தி பார்ப்பார்கள், கூச்சலிடுவார்கள். பின்னால் அது அப்படியே சாந்தமாக அமைதியாக மாறும். நீண்ட மாதங்களுக்கு பின்னால் அது சட்டமாக்கப்படுகின்ற பொழுது யாரிடத்திலும் எந்த விதமான சலசலப்பும் ஏற்படாது. இது நன்றாக புரிந்து கொண்ட அந்த பாலிடிக்ஸ் என்று அரசியல் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை இன்றைக்கான அரசியல் சட்ட அமைப்புகள் கையில் எடுத்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய மனவேதனைக்கு காரணமாக இருக்கிறது. இது இந்திய அளவில் ஒரு நாட்டுக்குள் ஏற்படுகின்ற மன உளைச்சல். சகிக்குரிய பெருமக்களை மூன்றாவது சொல்லுகிற பொழுது அறிஞர்கள் சொல்லுவார்கள், குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற மன அமைதியின்மை. பொதுவாக கணவன் மனைவனாக இருக்கட்டும் அல்லது சகோதர சகோதரர்களாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் குடும்பங்களுடைய சொந்த உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற மன இன்மை, மன அமைதியின்மை என்பதாக இது மூன்றாவது சொல்லப்படுகின்ற கூற்று. பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் யார் முதலில் அமைதியாகுவது என்பதில் தான் பிரச்சனையே. இதுதான் முதலில் யார் அதை எடுத்துக்கொள்வது, யார் அமைதியாக இருந்தால் பிரச்சனை சாதாரணமாக முடிந்துவிடும். இப்பொழுது யார் அந்த அமைதியை கையில் எடுப்பது? இந்த ஒரு விஷயத்தில் நாம் எல்லாம் தோற்று போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு காலம் சொல்லுகின்ற கசப்பான உண்மையாக இருக்கிறது. நிரம்ப நபர்களுக்கு ஏற்படுகின்ற, நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற காழ்ப்புணர்ச்சிகள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி எதையெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அமைதி இல்லாமல் போவதற்கு அது காரணமாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளில் செய்யக்கூடிய முஃமின்களுடைய நல்ல காரியங்களில், நற்செயல்களில் இந்த செயலை செய்வதனால் அந்த நாள் புனிதமாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை என்ன செயல் என்பதாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பாங்க? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நாளைக்கான நற்செயல்கள் என்று நீங்கள் கூறுகின்ற அந்த நற்செயல் என்பது, நீங்கள் பொது இடங்களுக்கு செல்லுகிற பொழுது வழித்தடங்களில் ஏதாவது முற்களோ கற்களோ பொதுமக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதை அகற்றுவதும், நீங்கள் எச்சில் துப்புகின்ற பொழுது அந்த எச்சிலை இடதுபுறமாக துப்பி அதை நீங்கள் மண்ணை போட்டு மூடுவதுதான் அன்றைய நாளில் பிறருக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை தடுப்பதுதான், அல்லது அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்காமல் இருப்பதும் தான் ஆகச்சிறந்த அமல்களில் ஒரு நாளில் செய்யக்கூடிய புனிதம் என்பதாக பெருமானார் பேசியிருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களை, இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு பிறருக்கு ஏற்படுகின்ற அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயத்தில், நாம் பிறரிடத்தில் இறங்கி போகின்ற அந்த விஷயத்தில் நாம் ஏற்படுகின்ற பிறர் நலனுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களில் நாம் கொஞ்சம் தள்ளி நிற்பதினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் இரு நபர்களுக்கு ஏற்படுகின்ற மன இன்மை, மனதினுடைய அமைதியின்மை என்பதாக அறிக்கை சொல்லுகிறது. சங்கிக்குரிய பெருமக்களை, இதை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள், பிற நபர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். அதனாலதான் ஹதீசுகளில் பார்க்க முடியும், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடுகளை அறுப்பதாக இருந்தாலும் கூட, இரு ஆடுகளை நீங்கள் அறுக்க வேண்டிய சூழல் இருந்தால் ஒரு ஆட்டினை அறுக்கிற பொழுது இன்னொரு ஆட்டினை நீங்கள் மறைவாக வையுங்கள், அல்லது நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டிற்கு முன்னால் உங்கள் கத்திகளை சாணம் தீட்டாதீர்கள், கூர்மையான கத்திகளை அது கண்கள் முன்னால் காண்பிக்காதீர்கள். முஸ்லிம் ஷெரீஃபிலே ஹதீசுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை காண்பிப்பதன் மூலியமாக அது மரம், அது நிம்மதி இழக்கிறது, அது பதட்டப்படுகிறது, இது உண்மையாக இது ஒரு நல்ல செயல் அல்ல என்பதாக பெருமானார் எடுத்துரைக்கிறார்கள். ஒரு மிருகங்களுக்கும் கூட உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு சபையில மஸ்ஜித் நபவியில் பெரும் பெரும் சஹாபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபிகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் போன்ற பெரும் பெரும் சஹாபிகள் அமர்ந்திருக்கிற சபையில் ஏதோ ஒரு சஹாபி தவறுதலாக ஏதோ இயற்கை சீற்றம், அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு சின்ன பிரச்சனை, உடம்பினுடைய சுபாவம், அவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது, சபையில் துர்நாற்றம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால், யார் உங்களிடத்தில் காற்று பிரிந்திருக்கிறதோ அவர் வெளியே போய் ஒளி செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கலாம். தனி மனித உணர்வை புரிந்து கொண்ட பெருமானார் அந்த இடத்துல எப்படி செஞ்சாங்க? ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சஹாபிகளையும் போய் ஒளி செஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க.
ஒரே ஒரு நபருடைய தன்மான உணர்வு அவருக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வை காயப்படுத்தி விடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்திய பெருமானார் ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருந்த பெரும் பெரும் சஹாபிகளையும் நீங்க போய் ஒளிச்சுட்டு வாங்க நினைச்சாங்க. இந்த ஹதீஸை புரிந்து கொள்கின்ற மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை, ஒரு தனி மனிதனிடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், காழ்ப்புணர்ச்சிகள், அவனால் ஏற்படுகின்ற வருத்தங்களை நாம் அவனிடத்தில் காயப்படுத்துவதை போன்று வெளிப்படுத்துவது ஒரு உண்மையான முஃமினுக்கு அழகு அல்ல என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செய்தார்கள் அந்த ஹதீஸின் வாயிலாக. சங்கைக்குரிய பெருமக்களை, இதைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு எதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே கூட சொல்லுவாங்க, ஒரு 3 நபர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 3 நபர் தனியாக இருக்கிற பொழுது 2 நபர் ரகசியம் பேசிக்க வேணாங்கிறாங்க. 3 நபர்கள் இருக்கிற சபையில் 2 நபர்கள் மட்டும் ரகசியம் பேசி அந்த தனி நபரை, அந்த இன்னொரு நபரை தனியா வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் மனம் அதில் காயப்படும். எதுவரைக்கும் நீங்கள் அமைதியாக்க வேண்டும் என்று அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் எதுவரைக்கும் அமைதியாக்க வேண்டும் என்றால் உங்களோடு ஒரு பெருங்கூட்டம் திரளும் வரைக்கும் அந்த ரகசியத்தை நீங்க பேசாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, பிற மனிதனுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருப்பது ஒரு முஸ்லிமுக்கான அடையாளம். இந்த விஷயத்தில் இன்றைக்கு நாம் மிக தோற்று போய் இருக்கிறோம். ஒரு குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிளவுகளுக்கு இது அடிப்படை காரணமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, அதே போன்று பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது. நமக்கான சொத்துகளாக இருந்தால், ஒரு ஹதீஸில் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் லிஹாக் இப்னு கைஸ் என்கின்ற ஒரு சஹாபியும் இன்னொரு இடத்தில் மஸ்லமா என்கின்ற சஹாபியும் தோட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த மஸ்லமாங்கிற சஹாபிக்கு தண்ணீர் வர வேண்டும், அவருடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், நீரோடை அமைக்க வேண்டும் என்றால் இந்த லிஹாக் இப்னு கைஸ் என்கிற அந்த சஹாபியுடைய தோட்டத்தில் வழித்தடம் அமைத்தால்தான் அவர் தோட்டத்துக்கு தண்ணீர் வரும், நீரோடை வரும். இப்படி ஒரு சூழல் இருக்கிற பொழுது இந்த லிஹாக் என்கிற சஹாபிட்ட இந்த மஸ்லமாங்கிற சஹாபி போய் அனுமதி கேட்கிறார்கள். எனக்கு நீங்கள் தோட்டத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்றால் உங்களிடத்தில் நான் வழித்தடத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று கேட்கிற பொழுது அனுமதி தரல. தன் சொந்த இடம்தான் என்றாலும் கூட அவர் அதற்கு உரிமை பெற்றவர் தான் சொல்றார், எனக்கு முடியாதுங்கிறார். சபை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்லமாங்கிற அந்த சஹாபி இந்த செய்தியை உமர்ரன் காதுக்கு கொண்டு செல்லுகிறார். இதற்கு உமர்ரன் எப்படி தீர்ப்பு வழங்கி இருப்பாங்க? நியாயப்படி பார்த்தால் சொந்த இடம்தான், லிஹாக்கிற்கு உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கும் அதை கொடுக்காமல் இருப்பதற்கும் எல்லா விதமான சாதகமான தீர்ப்பும் வழங்க முடியும். நீதமாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லிஹாக்கை பார்த்து, லிஹாக் என்கின்ற சஹாபியை பார்த்து சொன்னார்கள், லிஹாக் நீ அனுமதி தர வேண்டும். தரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்தில் நான் நீரோடைய அமைப்பேன். என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளித்துக் கொள்வேன். காரணம், இதற்கு பின்னால் அந்த நீரோடை பல சஹாபிகளுடைய தோட்டத்திற்கு அது செல்லுகிறது. அந்த வழித்தடத்தை நீ தடுத்தால் அதற்கு பின் செல்ல இருக்கக்கூடிய நிரம்ப சஹாபிகளுக்கு தோட்டத்திற்கு தண்ணீர் போவதற்கு அது வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிவிடும். நீ இதை செய்தாலும், அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் செய்வது என் கடமை என்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம் சில தெருக்களில் நாம் ஆரம்பத்தில் இருப்போம். நிரம்ப ஊர்களில், இஸ்லாமிய ஊர்களில் பார்க்க முடியுது. அவங்கதான் தெருக்களுடைய ஆரம்பத்தில் இருப்பார்கள். அவர்கள் நினைத்தால் அந்த வழித்தடத்தை அவர்கள் அனுமதித்திருந்தால் அந்த தெரு முழுவதும் அதன் மூலியமாக பயன்பெறலாம், அதன் மூலியமாக வழித்தடம் அமையலாம், அதன் மூலியமாக பல பிரச்சனைகள் தீரலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட இது தன் சுயநலம் என்பதற்காக சில விஷயங்களை நாம் தடுத்துக் கொள்வதும் மார்க்கத்தில் அந்த விஷயத்தை செய்தாலும் கூட அமைதியை குலைக்கிற விஷயத்தில் அதுவும் கட்டுப்படுகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வீடு கட்டுகிற பொழுது உங்களுடைய வீட்டினுடைய மதில் சுவற்றை உயர்த்தி கட்டாதீர்கள். காரணம், அந்த மதில் சுவர் அடுத்த வீட்டிற்கு செல்ல இருக்க வேண்டிய காற்றை கூட தடுக்கலாம். இதுவும் கூட ஒரு முஃமினுடைய உணர்வுகளை காயப்படுத்துவதற்கும் அவன் மனதை அமைதி இல்லாமல் ஆக்குவதற்கும் அது காரணமாக அமைகிறது என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, சொல்ல வருகிற செய்தி, மன அமைதி என்பது மார்க்கத்தில் மிக முக்கிய பண்பு. ஒரு முஸ்லிமுக்கான மிகப்பெரிய அடையாளம் பிற மனிதனுக்கு நாம் செலுத்தக்கூடிய, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அமைதி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக துல்லியமாக அதை நமக்கு விளக்குகிறது. சங்கையான பெருமக்களே, இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால், ஒருவேளை நாம் சிலருக்கு செய்ய இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்புகள்ல என்ன நினைச்சா என்ன, நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதாக சிலர் கோட்பாடுகளை வைத்துக் கொள்கிறோம். யார் என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஏமாற்றுவது என்பது ஒரு தனி திறமையாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டும். நாம் நினைக்கக்கூடிய நிரம்ப பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர்கள் சொல்லித்தராங்க, இனி வரக்கூடிய காலம் மோசமான காலம், நீ எப்படி அடுத்தவர்களிடத்தில் மிக சாமாத்திரியமாக உன்னுடைய திறமைகளை கொண்டு அவர்களிடத்தில் நீ ஏமாற்ற கற்றுக்கொள்வதற்கு நீ பழகிக்கொள். அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் அது எப்படியெல்லாம் உன்னால் செய்ய முடியுமோ அதை உனக்கு சாதகமாக செய்து கொள் என்கின்ற நாம் சொல்லுகிற வார்த்தைகளும் கூட மிகவும் கவனப்படுத்த வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது.
சமயங்கள்ல சில மனிதர்களை நாம் காயப்படுத்தி விடுகிறோம், சில மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் எடுத்து விடுகிறோம். அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் என்பது சந்ததிகளை, அதற்கு பின்னால் வருபவர்களை பாதிக்கிறது. மர்ரதிலான் காலத்துல கூஃபாவினுடைய ஆளுநராக சஅத் இப்னு அபி வக்காஸ்ங்கிற சஹாபியை உமர் ரதியல்லாஹு நியமிக்கிறாங்க. கூஃபா மக்கள் மிக துரோகத்திற்கு பேர் போனவர்கள். அந்த கூஃபா மக்கள் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ்ங்கிற இந்த சஹாபியை அவர்கள் பழி சுமத்துகிறார்கள். இவர் சரியாக தொழுவதில்லை, ஆளுநராக இருந்தாலும் தொழுகையில் அவர்கள் பேணிக்கையாக இல்லை. மக்ரிபோ இஷாவோ அவர்கள் தொழ வைத்தால் மிக நீண்ட வசனங்களை ஓதுகிறார், சிரமத்திற்கு ஆளாக்குகிறார், எங்களுக்கு அதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதாக வழக்கு உமர் ரலியல்லாஹு சபைக்கு கடிதமாக போகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அரசர் என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அந்த குழு இதை பரிசீலிக்க வேண்டும், அதை உண்மை என்பதை கண்டறிய வேண்டும். பனு அபஸ் என்கின்ற பள்ளியில் அந்த குழு செல்லுகிறது, மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறது, பேசப்படுகிறது, கூஃபா மக்களிடம் கேட்கப்படுகிறது, ஆளுநராக இருக்கக்கூடிய சஅதின் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையான கேட்கிறாங்க. சபையில் இருந்த அத்தனை மக்களும் எழுந்து சொல்லுகிறார்கள், அப்படிலாம் கிடையாது, அவர் நல்ல தொழக்கூடிய மனிதர் தான், நல்ல சங்கையான மனிதர் தான், எல்லா விஷயத்திலும் நல்லவர் தான் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபர், உபைதாங்கிற நபர், உசாமா இப்னு கஸஸ் என்கின்ற அந்த நபர், கத்தாதாங்கிற நபர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். முனாஃபிக்காக இருக்கக்கூடியவர் எழுந்து சொல்லுகிறார், தொழுக விஷயத்துல பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் நீதமாக நடந்து கொள்வதில்லை. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், கனிமத்தாக போர்க்களங்களில் கிடைக்கக்கூடிய பொருள்களை சரியா பங்கு வைக்கிறது கிடையாது. மூன்றாவது, அவர் எந்த விதமான போர்களுக்கும் எங்களோடு உடன் வருவது கிடையாது. இந்த மூன்று குற்றச்சாட்டுகளை அந்த குழுக்களுக்கு மத்தியில் இந்த நபர் சொல்லுகிறார், இந்த உசாமாங்கிற நபர் சொல்லுகிறார். வந்திருக்கக்கூடிய பரிசீலிக்கக்கூடிய இதை சரி செய்ய வேண்டும் என்கிற வந்திருக்கிற அந்த குழுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இவங்க கேட்க வந்தது அந்த மனிதனுடைய தொழுகையை பற்றி, ஆனால் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் வேற மாதிரி இருக்குது. உமர் ரலியல்லாஹு சபைக்கு அதை எடுத்து செல்லப்படுகிறது. மறுபடியும் உமர் ரலியல்லாஹு சஅத் ரலியல்லாஹுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள், நீங்க நேரா மதீனாவிற்கு வாருங்கள் என்பதாக. மதீனாவிற்கு வந்த பொழுது அந்த சஅத் சொல்றாங்க, என்னை பற்றி என்ன வழக்கு வைக்கப்படுகிறது என்பதை எனக்கு தெரியவில்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அவர் கேட்கிறார். உமர் சொல்றாங்க, தொழுகை விஷயத்தில் நீங்கள் நீட்டமாக பொதுமக்களை பாதிக்கிற அளவிற்கு நீங்கள் தொலை வைக்கிறீர்களா, அல்லது நீங்கள் தொழுகையில் பேணிக்கையாக இல்லையா என்கிற ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு முன்னால் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் புன்னகையோடு சொல்லுகிறார், நான் பெருமானாரை எப்படி கண்டேனோ அப்படித்தான் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறேன். முந்தி 2 ரக்காத்துகளில் நீட்டமாக எவ்வளவு ஓத வேண்டும் என்பதை பெருமானார் நிர்ணயித்திருக்கிறார்களோ அதை ஓதி தொழச் செய்கிறேன். நான் தொழுகையில் பேணிக்கையாக இருக்கிறேன், இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்பதாக அந்த சஹாபி சொல்றாங்க. இரண்டாவது உமர் கேட்கிறாங்க, இன்னொரு 3 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீ நீதமாக இருப்பதில்லை, பங்குகள் என்று வந்துவிட்டால் கனிமத்துகளை சரியாக பிரித்து கொடுப்பதில்லை, மக்களோடு நீ சென்று அவர்களோடு போர் செய்வதற்கு நீ உடன் செல்வதில்லை என்கின்ற 3 குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இது உண்மையான்னு கேட்கிறாங்க. இது உண்மையில பார்த்தா அந்த சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு மிகவும் மனம் காயப்படுகிறது. அப்படி ஒரு வேலையை அவங்க செய்யல. ஒரு முனாஃபிக்கினுடைய சொல் ஒரு ஆளுநர் என்கின்ற அடிப்படையில் சஅத் இப்னு அபி வக்காஸின் மனதை மிகவும் புண்படுத்துகிறது. அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நான் அதை செய்யவில்லை. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்கு நான் 3 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். எந்த நபர், எந்த உசாமா என்னை பற்றி இப்படி சொன்னாரோ, நான் சொன்னது உண்மை என்பதை அவர் சொல்லி இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை இது பொய்யாக இருந்தால் 3 விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் அவருக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஒன்று, அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். இரண்டாவது, அந்த நீண்ட ஆயுள் முழுவதும் வறுமையோடு இருக்கட்டும். மூன்றாவது, அவர் குழப்பத்திலே கடைசி காலம் வரைக்கும் இருக்கட்டும். இந்த 3 விஷயத்தை அந்த சபையில் வைத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இதற்கு பின்னால் நான் இந்த விஷயத்தில் தலையிட போவது இல்லை. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிரச்சனை முடிஞ்சிச்சு, நீங்கள் மறுபடியும் கவர்னராக சென்று நீங்கள் கூஃபாவை ஆளுங்கள் என்பதாக அனுப்புகிற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, குறை சொன்ன மக்களுக்கு மத்தியில் நான் இனி ஆளப்போவது கிடையாது, எனவே மதீனாவில் ஓரமா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சஅத் இப்னு அபி வக்காஸ் அங்கேயே வாழ்ந்து மறைகிறார். நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். உஸ்துல் காபா என்கின்ற அந்த கிதாபில் போடப்படுகிறது, சஅத் இப்னு அபி வக்காஸ் எந்த மனிதரை பார்த்து இவர் பொய்யராக இருந்தால் இந்த 3 விஷயம் நடக்கும் என்றார்களோ அது நடந்தது. இதை உசாமாவே சொல்லுகிறார். அவருடைய வயது எந்த அளவிற்கு நீடிக்கப்பட்டது என்று சொன்னால், புருவ முடிகள் கண்ணை மறைக்கிற அளவிற்கு வயது நீண்டமாக வாழ்ந்தார். வயதோதிகம் அவ்வளோ தூரம் அடைந்த பின்பும் அவர் மிக ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருந்தார்.
இரண்டாவது வறுமையோடு இருந்தார். கடைசி வரைக்கும் சக மனிதர்களிடத்தில் பிச்சையோடு யாசகம் கேட்கக்கூடியவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்தார். மூன்றாவது அடுத்த மக்களுக்கு மத்தியில் குழப்பமும், பெண்களிடத்தில் தவறாக ஈடுபடுபவராகவும், இப்படி பல காரியங்களில் ஈடுபடுபவராகவும், மிக மோசமான மரணத்தை சந்திக்கக்கூடியவராகவும் இருந்தார். மனிதர்களில் சில சஹாபிகள் அவரிடத்தில் போய் கேட்டார்கள், இவ்வளவு அவல நிலைக்கு காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த உசாமா சொன்ன வார்த்தை, நான் ஆரம்பத்தில் ஒருவர் மீது இட்டு கட்டினேன், அவர் மீது காயம் சுமத்தினேன், அவருடைய உணர்வை நான் காயப்படுத்தினேன், அவர் செய்த அந்த பதுதுவாதான் இன்றைக்கு நான் இப்பொழுது இவ்வளவு நிலைக்கு நான் தள்ளப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதை அந்த வரலாற்றினுடைய சான்றுகள் சொல்லுகிறது என்று சொன்னால், பிற மனிதனுடைய உரிமையாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், அது காயப்படுகிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய அந்த பழிவாங்குதல் வேதனை என்பது இந்த சக உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் அது ஏற்படும் என்பதை மிகவும் நிதர்சனமாக இந்த ஹதீஸ் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நான் சொல்ல வருகிற இன்னொரு செய்தியும் கூட, மனிதர்களுக்கு மத்தியில் அமைதி என்பதுதான் மார்க்கத்தின் முதலாகிய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் அதை நேசிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த காலத்தில் மிகப்பெரிய போர்களை சந்திக்க வேண்டிய நிலை. திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு மன அமைதி எவ்வளவு தேவைன்னு சொன்னா, திருமறையில் சொல்லப்படுகிறது, பத்ர் யுத்த காலத்தில் சஹாபிகள் வெறும் 300 சொச்சம் நபர்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். எதிரணியில் இருக்கக்கூடிய 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள், வெறும் 300 சொச்சம் நபர்களை இவர்களுடைய மனம் மிகவும் குழப்பம் அடைகிறது. சஹாபிகள் பேதலித்து போகிறார்கள். எதிரணிகள் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் ஆயுதம் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது, நிரம்ப கவசங்கள் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய 300 சொச்சம் நபரிடத்தில் எதுவுமே பெருசாக இல்லை. எண்ணி பார்க்கிற அளவுக்கு கூட கவசங்கள் இல்லை. இவ்வளோ பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலாவினுடைய அந்த வசனம் சொல்லுகிறது, பத்ர் யுத்த காலத்தில் அவர்களுக்கு ஒரு நிம்மதியை நாம் ஏற்படுத்தினோம், ஒரு சின்ன தூக்கத்தை போர்க்களத்திற்கு நடுவில் நாம் கொடுத்தோம் என்பதாக இறைவன் சொல்லுகிறார். லேசாக மழை பொழிய செய்தோம். இது ரெண்டையும் அல்லாஹ் சொல்றான், துதஹீரு குலூபஹும், அவர்களுடைய உள்ளங்களை அந்த நேரத்தில் நாம் சுத்தப்படுத்தினோம். மலைகளை கொண்டு சின்ன தூக்கத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்ததற்கு பின்னால், அதற்கு பின்னால் வீரியமாக சஹாபிகள் போர் செய்தார்கள். இதைத்தான் உளவியல் ரீதியாக நாம் இதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய மன நிம்மதி மிக அவசியம். அது இபாதத்தாக இருக்கட்டும் அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், எது சம்பந்தமாக நாம் அதில் ஈடுபடுத்தினாலும் மன அமைதி ஒரு முஃமினுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் முதலாய பண்பாக இருக்கிறது. இதை கைவிடுகிற பொழுது ஒரு முஸ்லிம் தோற்று போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த காலத்திலே எதிரணியிலிருந்து ஒரு கருப்பு அடிமை இந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அணிகளுக்கு, அங்கதான் தண்ணி இருக்கிறது, தண்ணீருடைய தடாகம் இருக்கிறது, எதிரிகள் தங்கி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த இடத்துல தண்ணீர் கிடையாது. தோல் பையோடு கருப்பு அடிமை இரவு நேரத்தில் ஒளிந்து வந்து அந்த தடாகத்தில் தண்ணீர் பிடிக்க வருகிற பொழுது சஹாபிகள் பிடிக்கிறாங்க. ஹதீஸ் நான் இதற்கு முன்னால் கூட சொல்லி இருக்கிறேன். அப்பொழுது குடிக்கிற பொழுது சஹாபிகள் எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக இந்த அடிமையை கடுமையாக அவர்கள் காயப்படுத்துகிறார்கள், கடுமையாக அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தில் இருக்கிறார்கள், சத்தம் கேட்கிறது, வெளியே வருகிறார்கள். சஹாபிகளை அகற்றிவிட்டு யார் வந்திருக்கிறது என்று கேட்கிற பொழுது எதிரணியிலிருந்து திருட்டுத்தனமாக தண்ணீர் பிடிப்பதற்காக நமது தடாகத்திற்கு வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற முதல் விஷயமே, அவரை நீங்கள் கொஞ்சம் விடுவியுங்கள், எல்லாரும் தள்ளி போங்க, அமைதியாக கையாண்டார்கள். அவன் மனதில் முதல் அமைதியை கொடுத்தார்கள், அருகில் அமர்த்தினார்கள், அவருக்கு தேவையான தண்ணீரை முதல் அவரை குடிக்க வச்சாங்க, அதற்கு பின்னால் அவருக்கு தேவையான கொஞ்சம் உணவு கொடுத்தாங்க, அதற்கு பின்னால் அவன் கொண்டு வந்திருக்கிற தோல் துருத்தியில் தண்ணீரை நிரப்ப சொன்னார்கள். சஹாபிகளுக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வருத்தம் கூடிய சஹாபிகள் நிரம்ப பேர் வருத்தமாக இருந்துச்சு. எதிரணிகளில் எத்தனை நபர்கள் என்று கூட தெரியவில்லை. விடிந்தால் இஸ்லாம் இருக்குமா இருக்காதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்கு எல்லாம் சஹாபிகள் பதிலளிக்க வேண்டிய சமயத்தில் இருக்கிற நேரத்தில் இது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்கள் மிகவும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருப்பு அடிமையை பார்த்து சொன்னார்கள், நான் உன்கிட்ட பெருசா எதையும் கேட்கல, ஒரு நாள் சமையலுக்கு எத்தனை ஒட்டகை நீ அறுப்பாய் என்று கேட்கிற பொழுது அந்த கருப்படிமை சொன்னான், ஒரு நாளுக்கு நாங்கள் 10 ஒட்டகங்கள் அறுப்போம். சரி கிளம்புன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் பெருமானாரிடத்தில் முறையிட்டார்கள், யார சொல்லலாம், நீங்கள் நினைத்திருந்தால் அவனிடத்தில் இன்னமும் கொஞ்சம் வேகப்படுத்தி காயப்படுத்தி கேட்டிருந்தால் கண்டிப்பாக அவன் உண்மை சொல்லி இருப்பான், நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சராசரியாக ஒரு ஒட்டகம் என்பது 100 நபர்களுக்காக இருக்கப்படும், 100 நபர்களுக்கு அதை கொண்டு இறைச்சிகள் வழங்கப்படும். 10 ஒட்டகம் என்றால் எதிரணியில் 1000 பேர் இருக்கிறார்கள்.
இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி நாம் அவனிடத்தில் கேள்விகளை கேட்க வேண்டும், அவனுக்கு எப்பொழுது மனதில் நாம் அமைதியை கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அவனிடத்தில் தகுந்த பதில்களை கொடுப்பானே தவிர முரட்டுத்தனங்களும் வேகத்தன்மையும் ஒரு மனிதனுக்கு யதார்த்தத்தை தந்துவிடாது என்கின்ற அந்த ஹதீஸ் நமக்கு இந்த செய்தியை சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் எல்லா நேரங்களிலும் தேவை என்பதை மார்க்கம் நித்தமும் நிமிடமும் இந்த சமூகத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் தஆலா அது போன்ற ஒரு மன அமைதியை குடும்பங்களுக்கு மத்தியிலும் சக நண்பர்களுக்கு மத்தியிலும் உறவினர்களுக்கு மத்தியிலும் இது போன்ற எல்லா சமயங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு, பாப்பனா